ஹாய், வெல்கம் டு சுரேஷ் கீர்த்தி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன ஒர்க் நான் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 saree வந்துட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். சேம் saree தான், 4 saree சேம் saree. நேற்று நைட்டு ஒரு ப்ளவுஸ் முடிச்சிருந்தேன். நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட் பேக் ஓப்பன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து ஒரு 3 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். 2 வந்து டிசைன் ப்ளவுஸு, 1 வந்துட்டு பிரின்சஸ் கட்டு தான். ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு தைச்சிருந்தேன். இந்த டிசைன் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. தனியாக வந்து சில்க் காட்டன் துணி எடுத்துக்கிட்டு இந்த மாடல் வரத்துக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸுக்கு வந்து வேறு டிசைன் வச்சு தான் வந்து கேட்டிருந்தாங்க. இது வேறு ஒருத்தவங்க தைச்சிருக்கிறத பார்த்துட்டு இந்த டிசைனே வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால நம்மளும் வச்சு கொடுத்துட்டோம். இந்த கஸ்டமர் வந்து நான் போட்டு என்கிட்ட காமிக்கல. ஆனால் இப்போ காமிக்கிற ப்ளவுஸ் வந்து போட்டு காமிச்சிட்டாங்க. கரெக்டாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கழுத்து இறக்கம் வச்சுருந்தோன்னா உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க கழுத்து இறக்கமாக நான் போட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இதுதான் பிரின்சஸ் கட்டு. ஃப்ரண்ட் ஓப்பனில் வந்து இதை தைச்சி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் பேபி பிங்க் வச்ச மாதிரி எனக்கு வந்துட்டு லேஸே கிடைக்கல. அதனால saree துணியிலேயே கொஞ்சமாக பைப்பிங் வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து எடுத்து காட்டுற மாதிரி சில்வர் வச்சுக்கிட்டேன். இது வந்து பேக் ஓப்பன், பிரின்சஸ் கட்லேயே பேக் ஓப்பன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால இது மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி வந்து இவங்க வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாங்க, அங்கே தான் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்துட்டு அதே அளவு கொடுத்து இங்கேயும் வந்து தைச்சிருந்தாங்க. எனக்கு வந்து அவங்கள்ட்ட நான் முதல் கேள்வி, உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இந்த ப்ளவுஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு எப்பயும் போடுற மாதிரி இருக்கான்னு நான் கேட்டிருந்தேன். எனக்கு வந்து நல்லாவே இருக்குங்கக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 4 ப்ளவுஸுமே என்னால் தைக்க முடியுமா, நான் தைச்சி கொடுத்துருவேனா அப்படிங்கிற சூழல் தான் கஸ்டமருமே நினச்சிருந்தாங்க. ஏன்னா எனக்கும் உடம்பு முடியல, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்து வீடு வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால முடிய போகிற கண்டிஷனில் இப்போ இருக்குங்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் அதிகம் அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்ருக்கோம். அதனால் நான் வந்து ஆனால் உண்மையாகவே முடிச்சு கொடுத்துட்டேன். இன்றைக்கி கரெக்டாக ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வந்து வாங்கிட்டு போனாங்க. இந்த 4 ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணி கொடுத்தல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. உண்மையாலுமே சேம் saree வந்து இந்த மாதிரி தைக்கி போடும்போது தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கங்கிறது நமக்கு கொஞ்சம் நம்ம வந்து வெளியே வந்து தெரியும். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி சேம் saree ப்ளவுஸ் தைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு கலர் சாரீக்கு ரெட் கலர் இவங்க 2 பேரும் மட்டும் எடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் தான் பாக்கி இருக்குது. இதுதான் இன்றைக்கி என்னோடய ஒர்க்கு.